வணக்கம். முன்னோர்களுக்கு ஏன் நம்ம தண்ணீரினால தர்ப்பணம் செய்யறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த காணொளிய முழுசா பாருங்க. சந்திர மண்டலத்துல உத்தமமான ஜலீய சரீரம் உடையவர்களும் இருக்காங்க. இவங்க யாரு அப்படின்னு கேட்டான்னா நம்ம முன்னோர்கள், நம்மளுடைய பித்ருக்கள் தான் சந்திர மண்டலத்துல ஜலீய சரீரமுடைய தேவர்களாக இருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், சந்திர மண்டலம்னா நம்ம பார்க்கக்கூடிய நிலா தானே, அங்க எப்படி இவர்கள் இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும். இப்போ இந்த காலத்து விஞ்ஞானிகள் நிலவுல நீரானது இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை நம்ம ஒரு ஓரமா வச்சுட்டு நம்ம யோசிப்போம். சாஸ்திரங்கள் நிலவுல நீர் வடிவத்துல இருக்கக்கூடிய முன்னோர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றதும், நிலவுல நீர் இருக்குன்னு இப்ப இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சதும் ஓரளவுக்கு ஒத்து போகுது இல்லையா? சரி, இப்போ நம்ம தொடர்ந்து ஏன் நீரினால முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யறோம் அப்படின்னு பார்ப்போம். ஏற்கனவே நம்ம பார்த்தா போல முன்னோர்களினுடைய உடல் நீரினாலேயே ஆனது. பஞ்சபூதங்கள்ல முக்கால்வாசிக்கும் மேல அவங்களுடைய உடலானது நீராலேயே ஆனது. அதனாலதான் நம்ம முன்னோர்களானவர், நம்மளோட தாயோ தந்தையோ தாத்தாவோ பாட்டியோ இறந்தாங்க அப்படின்னா அந்த 10 நாளும் அவர்களுக்கு நாம தொடர்ந்து தர்ப்பணம் செய்யறோம். எதற்கு அப்படின்னா இப்பதான் அவர்களுடைய ஆன்மாவானது அவர்களினுடைய உடலை விட்டு நீங்கி வெளியில வந்திருக்கு. இப்போ அவர்கள் பித்ருக்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முன்னோர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர்களினுடைய உடலை அவர்கள் எடுக்கணும். அந்த உடலானது முக்கால்வாசிக்கும் மேல நீராலேயே ஆனது. அதனாலதான் அவர்களுக்கு நீரால நம்ம தர்ப்பணம் செய்யறோம். இன்னும் நம்ம யோசிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்பானது, அதாவது மனிதர்களானவர்கள் மண் அப்படிங்கிற தத்துவத்தால ஆனவர்கள். அதனாலதான் மண் அப்படிங்கிற தத்துவத்துல ஏற்பட்ட உணவு பதார்த்தங்களை, அரிசி முதலிய பதார்த்தங்களை நாம உண்கிறோம். அதே போல நம்ம முன்னோர்களினுடைய உடலானது மொத்தம் ஜலத்தினுடைய தத்துவத்தினால, நீரினுடைய தத்துவத்தினால ஆனதுனால அவர்களுக்கு எப்பொழுதுமே நீரிலான ஆகாரத்தை, அதாவது நீரையே ஆகாரமாக கொடுக்கிறோம். தர்ப்பணம் செய்தா வயிறு நிறைந்து நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு அனுகிரகம் செய்யறாங்க அப்படின்னு சொல்றோம்.